ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஈஸியான மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயம், அதுக்கு உப்பு, இஞ்சி, பெருங்காயமும் கடுகும் நல்லா நீங்கள் பொடி போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு போட்டுக்கணும், அதுதான் முக்கியமான தேவை. அதுக்கப்புறம் உப்பு போட்டு எல்லாத்தையும் நீங்கள் இதை போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டோன்னா நல்லா கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். நீங்கள் மூடி போட்டு தான் ஊற வைக்க தேவையில்ல, ஊற வச்சுக்கணும். இப்போ பூண்டு போட்டு உப்பு போட போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து போட போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க. நீங்கள் எவ்வளோ மாங்காய் வாங்கினாலும் நீங்கள் தேவையான அளவுக்கு போடணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாங்காயில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாங்காயில் ஒட்டுற மாதிரி அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் நான் மிக்ஸ் பண்ணுறதை பார்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். அதெல்லாம் அந்த மாங்காயில் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக சோறில் வச்சு சாப்பிடும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா எண்ணெயை ஊற்ற போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள். எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஊற வச்சுக்கணும். 2 நாள் நீங்கள் ஊற வச்சுக்கணும். தயிர் சோடோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கீரை சோடை வச்சு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிச்சிருக்கும். நீங்கள் 2 நாள் தான் காய வைக்கணும். அதுக்கப்புறம் காய வச்சா உங்களுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது, நல்லா இருக்காது. நீங்கள் 2 நாள் காய வைங்க. எவ்வளோ நாள் வேணாலும் காய வைங்க. ஆனால் எவ்வளோ நாள் தான் காய வைக்காதீங்க. 2 நாள் மட்டும் காய வைங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சோத்தில் வச்சு எந்த சோறில் வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். 2 நாள் ஊற வச்சு சாப்பிட்டா 10க்கு விட்டு தான் கொடுத்தாங்க. நீங்கள் உங்களை விட்டவே மாட்டாங்க, வேணும்னு கேட்பாங்க. நம்ம ஊறுகாய் ரெடி. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போயும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.